stability constant for the complex coordination compound. Stability of coordination complex is beta. Beta is measured of its measure of its resistance to the replacement of the one ligand by another. ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடியது மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இஸ் மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு தி ரீப்ளேஸ் ஆஃப் ஒன் லிகாண்ட் டு அனதர் லிகாண்டு. ஒரு லிகாண்ட் வந்து அனதர் லிகாண்டில் ரீப்ளேஸ் ஆகிறத தடுக்க ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடியதான் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்டெபிலிட்டி. ஸோ பீட்டா மீன்ஸ் இட்ஸ் மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ், அதோடைய ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். எதுக்குன்னா டு தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் லிகாண்ட் டு அனதர் லிகாண்டு. ஒரு லிகாண்டை வந்து அனதர் லிகாண்டை ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது அதோடைய ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடியது தான் இந்த பீட்டா, அதாவது ஸ்டெபிலிட்டி. த ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரெஃபர் டு டிகிரி ஆஃப் அசோசியேஷன் ஆல்ஃபா அல்லது பீட்டான்னு சொல்லக்கூடிய டிகிரி ஆஃப் அசோசியேஷன் பீட்டா. ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரெஃபர்ஸ் டு டிகிரி ஆஃப் அசோசியேஷன்ஸ். கம்பைன் ஆகிறது டிகிரி ஆஃப் அசோசியேஷன் நத்திங் பட் இந்த பாருங்கள், இதான் டிகிரி ஆஃப் அசோசியேஷன். காப்பர் 2+ NH3 ரெண்டும் சேர்றது பேர் தான் அசோசியேஷன்ஸ். டிசோசியேஷனாக பிரிகிறது, ஓகே, இது பேர் தான் டிசோசியேஷன் சொல்லக்கூடியது. அதே காப்பர் NH3 வந்து டிசோசியேட் ஆகிட்டு காப்பராகவும் 2+ NH இது பேர் டிசோசியேஷன். இது பேர் அது அசோசியேஷன் சொல்கிறாங்க, ஓகே. அப்போ ஸ்டெபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் நத்திங் பட் பீட்டா. ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரெஃபர் டு டிகிரி ஆஃப் அசோசியேஷன் between the two species. Two species means that central metal ion and ligand சொல்லுவோம். இங்கே தான் central metal சொல்லணும், காப்பர் 2+ and NH3 in equilibrium. The stability of complex refer to degree of association. Degree of association எதுக்கிட்ட நடக்குது? between the two species involved in the equilibrium. ரெண்டு கிட்ட தான் ஈக்குலிபிரியம் இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போ இது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ப்ராடக்ட்டு. ஸோ பீட்டா அப்படிங்கிறது ப்ராடக்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டர். இது ப்ராடக்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் எழுதணும். இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கான்சன்ட்ரேஷன் ரெஃபர் பண்ணுறாங்க. கான்சன்ட்ரேஷன் இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் 2+, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 பவர் 4. இங்கே மோல்ஸ் வந்து பவரில் போட்டுருணும், ஓகே. ஸோ அஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இங்கே இடையில கான்சன்ட்ரேஷன் மென்ஷன் பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் நமக்கு தெரியும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட், அதான் பீட்டா. as the concentration of copper NH3 2+ is increases, value of stability complex also increases. ஸோ இதோடைய வேல்யூ இதோடைய இன்க்ரீஸ் ஆகும்போது கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இந்த பீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கும். மேலே இருந்தால் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், கீழே இருந்தால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அர்த்தம். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகுது, இந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதோடைய கான்சன்ட்ரேஷன் அதான் மேலே இருக்குது. பீட்டா இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் NH3 2+ போட்டு, ஸோ இங்கே 2+, தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் 2+ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 4. இதோடைய இது வந்து பீட்டாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ அதில் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இந்த காம்ப்ளெக்ஸோட இதோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ஸோ அதோட பீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. பீட்டா வேல்யூஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய தட் இஸ் பீட்டா இன்க்ரீசஸ். தேர்ஃபோர் கிரேட்டர் வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் அதில் கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ஸோ கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி ஆகும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். கிரேட்டர் வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எதுக்கு வந்து பீட்டா வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிரேட்டர் ஆகும். கிரேட்டர் வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸு. பீட்டா வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ்னு அது கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி. பீட்டா வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி, ஓகே. இங்கே அசோசியேஷன் நடக்குது இங்கே பாருங்கள். ஸோ எதுக்கு வந்து இதை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இப்போ எதுக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள், 2.5 × 10 தட் இஸ் கிரேட்டர் ஸ்டெபிலிட்டின்னு அர்த்தம். ஸோ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எதுக்கு அதிகமாக இருக்கோ எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு அதிகமாக இருக்கோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் ஸ்டெபிலிட்டின்னு அர்த்தம். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எதுக்கு கிரேட்டராக இருக்குதோ அதுக்கு ஸ்டெபிலிட்டி அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கிரேட்டர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், ஓகே. ஸோ இதான் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்.
ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கான்ஸ்டன்ட் காம்பவுண்ட் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அசோசியேஷனை ரெஃபர் பண்ணுது. அசோசியேஷன் மீன்ஸ் கம்பைன் ஆகுது, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும்பொழுது ஸோ அப்போ ப்ராடக்ட் தான் எப்பவுமே மேலே இருக்கணும், ரியாக்டன் கீழே இருக்கணும். நமக்கு தெரியும் ஈக்லிபிரியத்தை பொறுத்த வரைக்கும். அதான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் சொல்லியிருப்போம். அதுக்கு வந்து தான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் இங்கே பீட்டா யூஸ் பண்ணுறோம். அதான் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எதுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல்னா அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, காம்ப்ளெக்ஸ்க்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ காம்ப்ளெக்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தும் பொழுது அப்போ வந்து பீட்டாவோட வேல்யூ அதிகமாகுது. ஸோ அதனால தான் பீட்டா கான்ஸ்டன்ட் அந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எதுக்கு அதிகமாக கிரேட்டராக இருந்துச்சுன்னா கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும். ஜென்ரலி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஸ்டேபிள் இன் சொல்யூஷன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனில் வந்து அதோடைய சொல்யூஷன் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஜென்ரலி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஸ்டேபிளாக தான் இருக்கும் இன் சொல்யூஷனில். ஹவெவர் த காம்ப்ளெக்ஸ் அயான் கேன் அண்டர்கோ டிசோசியேஷன் ஸ்மால் எக்ஸ்டென்ட். அந்த டிசோசியேஷன் வந்து ஸ்மால் கொஞ்சம் தூரம் தான் டிசோசியேட் ஆகும். டிசோசியேட்டாக பிரிகிறது. அசோசியேஷனாக சேர்றது. Extent of dissociation depends upon the strength of this metal ligand bond. ஸோ எப்போதுமே நல்லா லிசன் பண்ணுங்கள். சொல்யூஷனில் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும் இது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஜென்ரலாக. ஸோ அதனால் ஸ்டேபிளாக இருந்தாலும் அங்கே என்ன செய்யுது, த காம்ப்ளெக்ஸ் காயின் வந்து டிசோசியேஷன் ஸ்மாலாக இருக்குது. கேன் அண்டர்கோ ஸ்மால் டிசோசியேஷன் கொஞ்சமாக தான் பிரியும். ஸோ அப்போ டிசோசியேஷன் எக்ஸ்டெண்ட் நீடிக்கிறது. எக்ஸ்டெண்ட் மீன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆஃப் டிசோசியேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் லிகாண்ட் பாண்ட். அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து மெதுவாக தான் பிரியும். ஸோ அந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில் ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். மெட்டல் லிகாண்ட் பாண்ட் வந்து ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸ்ட்ராங்கராக இருந்தால் டிசோசியேஷன் கம்மியாக தான் இருக்கும். இதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வச்சுங்க இல்லையா. இந்த காம்பவுண்ட் பிரியுதுனா அந்த காப்பர் இருக்கும், அந்த என்கேஜ் இருக்கல ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னது அது பிரிகிறது கஷ்டம் தானே. ஓகே, லெஸர் டிசோசியேஷன். இப்போ அந்த மெட்டல் லிகாண்ட் அந்த மெட்டலுக்கு லிகாண்டுகளில் பாண்டு ஸ்ட்ராங்கராக இருக்கும்போது த பாண்ட் இஸ் மெட்டல் லிகாண்ட் வேர் ஸ்ட்ராங்கர், லெஸர் இஸ் த டிசோசியேஷன். ஓகே, அது ஸ்டெபிலிட்டி சொல்யூஷன் ஃபார்மில் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ அதனால் இருந்தபோதும் என்னது டிசோசியேஷன் வந்து ஸ்மால் எக்ஸ்டெண்ட் தான் இருக்கும். அப்படி டிசோசியேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் பாண்ட் பிட்வீன் தி மெட்டல் லிகாண்டோட பாண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இவ்வளோ ஸ்ட்ராங்கராக இருந்துச்சுன்னா லெஸர் டிசோசியேஷன் இருக்கும். Okay, in aqueous solution the complex ion dissociate. When complex ion dissociate, there will be equilibrium between undissociated complex ions. This is undissociated complex ions, this is dissociated ions. ரெண்டு கடல equilibrium ஃபார்ம் ஆகும். டிசோசியேட்னா பிரிஞ்ச பிறகு கிடைக்கக்கூடியது dissociated ions. அன்டிசோசியேட்டாக பிரியாமல் இருக்கக்கூடியது. ஸோ இது ரெண்டு கடல ஈக்லிபிரியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வாட்டரில் இன் அக்யூவஸ் சொல்யூஷனில் வென் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிசோசியேட் ஆகும்பொழுது காம்ப்ளெக்ஸ் எப்போ பிரியுதோ அப்போ என்னது அங்கே வந்து ஈக்லிபிரியம் இருக்கும். அதில் ஈக்லிபிரியம் இருக்கும். எதுக்கடையில் ஈக்லிபிரியம் இருக்கும், அன்டிசோசியேட்டட் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், டிசோசியேட் அயன்ஸ் கடையில் ஈக்லிபிரியம் இருக்கும். இன் அக்யூவஸ் சொல்யூஷன் வென் காம்ப்ளெக்ஸ் அயன் டிசோசியேட் தேர் வில் பி ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்ட் between undissociated complex. But this is undissociated complex, this is undissociated complex. இப்போ காப்பர் என்ன வரும், காப்பர் 2+ பிரியும். என்கேஜ் this is dissociated ions. இது வந்து undissociated complex molecule, undissociated complex ion. ஓகே, மேலே 2+ இருக்குது. ஸோ அதில் ஈக்லிபிரியம் எக்ஸிட் ஆகும். இப்போ வாட்டரில் எடுத்து போடும்பொழுது டிசோசியேட் ஆகும்பொழுது இதுமாரி அங்கே ஈக்லிபிரியம் கண்டிப்பாக எக்ஸிட் ஆகும், பெட்வீன் இருக்கும். Hence stability of the metal complex can be expressed. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா in terms of dissociation equilibrium constant, instability constant ஆல்ஃபான்னு சொல்லணும். அசோசியேஷனில் வர பீட்டா மென்ஷன் பண்ணணும் இல்லையா. in stability of the metal complex எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், the stability of metal complex can be expressed in the terms of dissociation equilibrium constant. in terms of dissociation equilibrium constant சொல்லுவோம், அது ஆல்ஃபான்னு சொல்லக்கூடியது. ஐ மீன்ஸ் இன்ஸ்டபிலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இப்போ எதாவது இன்ஸ்டபிலிட்டி கான்ஸ்டன்ட் இங்கே ஆல்ரெடி பீட்டா சொன்னோம் இல்லையா. இது வந்து அசோசியேஷன் காம்ப்ளெக்ஸில் வந்து என்ன சொல்லலாம், பீட்டா ரெஃபர் பண்ணோம். டிகிரி ஆஃப் அசோசியேஷனில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதில் பீட்டாவில் மென்ஷன் பண்ணோம். இங்கே டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் சொல்லுவோம் இல்லையா. டிசோசியேஷன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து கேன் பி எக்ஸ்பிளைன் டிசோசியேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஐ மீன்ஸ் இன்ஸ்டபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆல்ஃபாவில் சொல்கிறோம். டிசோசியேட் ஆகும்போது இன்ஸ்டபிலிட்டி கான்ஸ்டன்ட் ரெஃபர் பண்ணுவோம். ஓகே, காப்பர் NH3 4+ ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசோசியேட் எடுத்துட்டாங்க அக்யூ சொல்யூஷன். இங்கே வரும் பிரியுது, டிசோசியேட்டாக பிரிகிறது. Cu2+ NH3 4 NH3 போட்டோம். ஓகே, ஆல்ஃபா ஈக்குவல் டு ஐ மீன்ஸ் அதாவது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, அல்லது இன்ஸ்டபிலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எப்படி எழுதுவோம், எது ப்ராடக்ட்டு Cu கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cu NH3 2+
கான்சன்ட்ரேஷன் NH3 பவரில் 4 போட்டுருணும், மோரில் மோல்ஸ் பவரில் போட்டுருணும், டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் NH3 4 2 + போட்டுருக்கும். இது ரியாக்டன்ட்டு. ஸோ இங்கே பீட்டாவில் இருக்கோம், இங்கே பாருங்கள், இதில் இது ப்ராடக்ட்டு மேலே எழுதணும், ரியாக்டண்ட்டாக கீழே எழுதணும். அதேமாரி தான் இங்கேயும் என்ன செய்யணும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட் மீன்ஸ் அதிகம் பட் கான்சன்ட்ரேஷன் மேலே எழுதணும், ரியாக்டண்ட்டாக கீழே எழுதணும். புரிஞ்சுதா? அதே தான். ஸோ ஈக்குலிபிரியம் இருக்குது. வாட் இஸ் அசோசியேஷன் இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும். இதே டிசோசியேஷன் இருக்கும்போது இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் மீன்ஸ் டிசோசியேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ரெண்டே கம்பேர் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறோம். இங்கே அசோசியேஷன், இங்கே டிசோசியேஷன். ஸோ ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட் கரெக்டாக தெரியும். டிசோசியன்னா பிரிகிறது, ஒரு காம்பவுண்ட் வந்து 2 அயன்ஸாக பிரியும். அசோசியேஷன்னா 2 அயன்ஸ் வந்து 2 ஸ்பீசஸ் கம்பைன் ஆகி ஒரே இதாக மாறுறது அசோசியேஷன். அசோசியேஷன் யூஸ் பண்ணக்கூடியது பீட்டா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், டிசோசியேஷன் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா. இப்போ ரெண்டையும் எப்படி பண்ணோம்னா we can say that reciprocal of dissociation equilibrium constant alpha is called formation equilibrium. இதோட ரெசிப்ரோக்கல் தான், இதோட தலைகீழ் தானே அது வரும். ஸோ அதான் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்மேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், அதான் ஃபார்மேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஃபார்மேஷன் மீன்ஸ் தட் இதுதான் ஃபார்மேஷன், இது ஃபார்ம் ஆகுறது, இது டிசோசியேஷன் ஆகுறது. ஸோ ஃபார்மேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டு ரெசிப்ரோக்கலாக தலைகளி. ஸோ பீட்டாங்கிறது அந்த ஃபார்மேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஆல்ஃபா. ரெண்டுக்கும் ரெசிப்ரோக்கலும் தலைகீழ் சிம்பிளாக இருக்குது, அதோட தலைகீழ் தான். ஸோ we can say that reciprocal of dissociation constant is called formation equilibrium constant அல்லது stability constant சொல்லக்கூடியது stability constant. ஓகே, ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இதோ 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். ஓகே, ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா பீட்டாவோட கன்சிடர் ஆகணும். பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/5 ஆல்ஃபா, 1 ஆல்ஃபா டிவைட் பண்ணோம்னா நமக்கு பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். இது பேர் இன்ஸ்டபிலிட்டி கான்ஸ்டன்ட், இது பேர் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், ஸ்டெபிலிட்டி ஆஃப் குவாண்டிஷன் காம்ப்ளெக்ஸ் மெத்தட் இன்ட்டு எப்போதுமே ஒரு காம்ப்ளெக்ஸோடைய குவாண்டிஷன் காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி எப்போதுமே எதில் மெஷர் பண்ணோம்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் தான், பீட்டாவில் தான் மெஷர் பண்ணணும். இட்ஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டா தான். ஹையர் வேல்யூ இருந்தால் பீட்டாவோட வேல்யூ ஹையர் வேல்யூவாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி வேல்யூ கான்ஸ்டன்ட் வந்து ஹையராக இருந்துச்சுன்னா கிரேட்டர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுங்க. இது 1 மார்க் கொஸ்டின் கேட்டுங்க. கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் மேன், இந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து ஹையராக இருக்கும் பொழுது. ஓகே, அந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ சம் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஹையர் வேல்யூன்னு பாருங்கள், இதான் பீட்டா, எதுக்கு அதிகம், இதான் அதிகம். ஸோ அப்போ இதான் கிரேட்டஸ்ட், இதான் ஹையர் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கு. இது பாருங்கள் டிகிரிஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கு. ஏன்னா இது ரெண்டுக்கு யூனிவர்சலி ப்ரொபோஷனல் இல்லையா. ஸோ நம்ம இதை வச்சு தான் பார்க்கணும். அப்போ இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் யாருக்கு வந்து கம்மியாக இருக்கோ அவங்க தான் மோர் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து என்னது மோர் ஸ்டெபிலிட்டி. அந்த காம்ப்ளெக்ஸ் தான் திஸ் இஸ் கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி. கம்பேர் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் above we can say that among the 5 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 காம்ப்ளெக்ஸ் 1 2 3 4 5 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. HG லாஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், இதான் மோஸ்ட் ஸ்டேபிள். தென் இதோடலாம் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. காரணம் வந்து இதுதான் ஹையர் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்குது. இன்ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும், -42. புரிஞ்சுதான்? ஸோ இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். யாருக்கு ஸ்டெபிலிட்டி பீட்டா வேல்யூ அதிகமாக இருக்கோ, ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்கோ அவங்க கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ இவங்க லெஸ் ஸ்டேபிள், ஏன்னா அவங்க ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.